அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியிருக்கும் மலையாள சேட்டன்கள் கோலிவுட் போலவே நடந்த அதிரடி திருப்பம். தமிழ் சினிமா திரைப்படங்களை பார்க்க தமிழக ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவதை காட்டிலும் தற்போது மற்ற மாநில மொழி படங்களை பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக மலையாள படங்களை பார்க்க பலரும் ஆர்வம் தெரிவித்து வருகின்றனர். குறைந்த பட்ஜெட்டில் நல்ல கதைக்களமாக இருப்பதாக தமிழர்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கும் நிலையில் தற்போது ஒத்த திரைப்படத்தினால் கேரள திரை உலகமே அமலாக்கத்துறையிடமே சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமான எம்புரான் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது. பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால், மஞ்சு வாரியர், ஜாவினோ தாமஸ் உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் மூலம்தான் தற்போது பலரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றனர். இந்த படத்தில் குஜராத் கலவரம் உள்ளிட்ட சில சம்பவங்கள் தொடர்பாக மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு வலதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் படத்தில் 27 இடங்களில் இடம் பிடித்த பிரச்சனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டு மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது. அப்போதும் படத்தில் இருந்த குறையை சுட்டிக்காட்டி வந்தனர். இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் என்பதை பல இடத்தில் காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் வேண்டுமென்றே பல காட்சிகளை இந்துக்களுக்கு எதிராக வைத்திருப்பதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலனுக்கு சொந்தமான கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். எம்புரான் படத்தில் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்ததால் தான் படத்தின் தயாரிப்பாளரை குறிவைத்து சோதனை நடத்தப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றியது. இந்த பேச்சுக்கள் முடிவதற்குள் படத்தின் இயக்குனர் பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 படங்களை பிருத்திவிராஜ் தயாரித்து நடித்திருந்தார். இதில் அவர் நடிகருக்கான சம்பளத்தை வாங்கவில்லை. இருப்பினும் இணை தயாரிப்பாளராக பிருத்திவிராஜ் 40 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். இந்த நிலையில் 3 படங்களின் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் பிருத்திவிராஜுக்கு இமெயில் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பிருத்திவிராஜ் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் நேரடியாகவோ அல்லது தனது வழக்கறிஞர் மூலமாகவோ வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கோலிவுட் வட்டாரத்தில் சிலர் இதுபோலவே இடதுசாரிகளாக இருந்து கொண்டு வலதுசாரிகளுக்கு எதிராக படத்தை இயக்கி வந்தனர். அவர்களின் படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. தற்போது இதனை கேரள இயக்குநர்களும் கடைபிடிப்பதால் அமலாக்கத்துறையின் பவர் என்ன என்பதை கட்டாயம் கேரள சினிமா வட்டாரங்கள் தெரிந்து கொள்ள போகிறது. ஊழல் செய்தவர்களை மட்டுமே மத்திய புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்துகின்றனர் தவிர அரசியல் நோக்கத்திற்காக யாரையும் பழிவாங்க போவது இல்லை என்பது சினிமா வட்டாரங்களில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சினிமாவில்தான் கணக்கின்றி பணம், கோடி கோடியான கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுவதாக ஒரு தகவல் உலா வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாள திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரில் இருப்பவர் மோகன்லால். இவருக்கு கூடவா எம்புரான் படத்தின் கதை சரியாக தெரியாமல் இருக்கிறது என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது.